மக்களே வணக்கம், நான் உங்கள் செஃப் சுகந்தன். ரொம்பவே சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கோழி ரசம் ரொம்ப சுலபமா எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சூப்பில் இருக்க முக்கியமான 3 மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பசியை தூண்ட உதவியாக இருக்கும், உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு நீர் சத்து குறையாமல் இருக்கும், அதே மாதிரி மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இந்த சூப்பு ரொம்பவே நல்லது. இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற ரெசிபி உங்களுக்கு முழுமையாக புரியும். ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரெசிபி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட் ஸ்டார்ட். 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சிருங்க. இந்த ஆற வைக்கிற நேரத்தில் தோல் உரித்த வெள்ளை பூண்டு 12லேருந்து 15 நம்பர் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து எடுத்த மசாலா சூடு ஆறின உடனே அதையும் இதே மாதிரி நசுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக பொடி பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரசம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நசுக்கி வச்ச பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிள்ளை, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அதாவது நமக்கு காரம் எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கின 2 தக்காளி இதில் சேர்த்துட்டு இதோட 2 கோழிக்காலை ரொம்ப சின்னதாக வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதோட உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நசுக்கி வச்ச மசாலா பொடியையும் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் பீஸு எல்லாமே வெள்ளை கலராக ஆக ஆரம்பிக்கும். இதோட ஒரு 10 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். வீட்டில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு கம்மியாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த அளவு கொதிக்க விடணும் அப்படின்னா இந்த சிக்கன் பீஸு இந்த மாதிரி நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு சூப் பவுலில் இந்த மாதிரி மாற்றி நறுக்கிய கொத்தமல்லி, பொடி பண்ணின கருப்பு மிளகு, மலை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா சூடாக குடிங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுகந்தன். Thank you.